அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 6 விடயங்கள் வருவதற்கு முன்னால் தௌபா செய்து கொள்ளுங்கள், அடுத்தவருடைய உரிமைகளை மீட்டிக் கொடுத்து விடுங்கள், தவறிலிருந்து சுத்தமாகிக் கொள்ளுங்கள், மனிதனாக ஒரு முஸ்லிமாக ஒரு முஃமினாக மாற முயற்சி செய்து விடுங்கள். என்ன 6 விடயம்? துலூ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து தோன்றுவது, அத்துகான் புகை வருவது, அத்தஜ்ஜால் தஜ்ஜால் வெளிப்படுவது, தாபத்துல் அர்த் பூமியிலிருந்து பேசக்கூடிய ஒரு மிருகம் வெளிப்படுவது, அவ் ஹாஸத்து அஹதிக்கும் அவ் அம்ருல் ஆம்ம. 6வது, மறுமையுடைய நாள் பொதுவாக வருவதற்கு முன்னால் அல்லது உங்களில் ஒருவருடைய மரணம் வருவதற்கு முன்னால் நல்ல காரியங்களை கொண்டு விரைந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப மறுமையில பொதுவாக மறுமை வாரத்துக்கு முன்னால மறுமையுடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் சொல்லி அடையாளங்கள் வெளிப்படுவதற்கு முன்னால அதுல ஒன்றை சொல்ல சேர்த்து கொண்டாங்க, ஹாஸத்து அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய மரணம் வருவதற்கு முன்னால், வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், ஒரு ஆத்மா எந்த இடத்தில் எப்பொழுது மௌத்தா போகும் என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுதிலிருந்தே விரையுங்கள். இதனாலதான் இதெல்லாம் உட்காந்து ஜொலி பண்ணி ஷோவா கோப்பி குடிச்சு கதைக்கிற கதை இல்லை. இதெல்லாம் சிலவனுக்கு மௌத்தை பத்தி பேசினாலே உங்களுக்கு கதைக்க வேற கதையே இல்லையா? இதையா கதைக்கணும் இந்த டைம்ல பார்த்து? அதைத்தான் கதைக்கணும் எப்பவும், அதைத்தான் கதைக்கணும் எப்பவும். கண்ணியமான சகோதரர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு விடயத்தை நாம் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மரணம் என்பது வருவதற்கு முன்னால், மறுமையுடைய அடையாளங்கள் பெரும் அடையாளங்கள் வெளிப்படுவதற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்றி அமைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஆஹிரு தாலிக, இறுதியாக ஒன்று வெளிப்படும். வஆஹிரு தாலிக, இறுதியாக ஒன்று வெளிப்படும். அதுதான் நாருன், ஒரு நெருப்பு வெளிப்படும். தஹ்ருஜு மினல் யமனி, யமனிலிருந்து வரும் அந்த நெருப்பு. 2 அறிவிப்பு வருகிறது, கஅரத்து அதனின், அதன் என்கிற அந்த குகை குழிக்குள்ளிருந்து வரும். அந்த அதன் என்கிற அந்த கஅரத்து அதன் என்கிறது எங்க இருக்குது? அந்த இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, ஹதர மவுத், ஹதர மவுத் என்ற அந்த இடத்திலிருந்து வெளிப்படும். நான் உங்களுக்கு நம்பர் சொல்லல ஹதீஸ்ல, நம்பர் சொன்னா இன்னும் டைம் எடுக்கும். அதனால நம்பர் வேண்டா கேளுங்க, ஒவ்வொன்றுக்கும் நம்பர் தாரேன். ஹதர மவுத் என்ற அந்த இடத்திலிருந்து வெளிப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தத்ருதுன்னா ஸலா மஹ்ஸரிஹிம், சுட்டு எரிக்காது, ஆனா எல்லாத்தையும் மஹ்ஸரை நோக்கி விரட்டி போகும். எல்லாரையும் மஹ்ஸரை நோக்கி விரட்டி போகும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள், மறுமையுடைய நாளை பற்றி சும்மா நினைச்சதெல்லாம் கதைக்கிறது அல்ல, அது ஒரு ஜொலியா கதைச்சிட்டு இருக்கிற டைம் பாஸ் பண்றதுக்குரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹெட்டிங் அல்ல. அது விளங்கிக்கோங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய மனசையும் மாற்றி மனிதனாக மாற்ற ஒரு சிந்தனை தான் அந்த மறுமையுடைய சிந்தனை. ஹராத்துல இருந்து ஒருத்தரை மீட்டி எடுக்கிற சிந்தனை தான் கியாமத் நாளுடைய சிந்தனை. ஒரு மனிதனை தூய்மையானவனாக மாற்றுறது தான் மறுமையுடைய சிந்தனை. அதனால மறுமை என்கிறது சும்மா டைம் பாஸுக்கு கிடைக்கிறது இல்ல. விளங்கிக்கோங்க, இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றிலையும் சிக்கிறவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் தான் பாதுகாக்கும், அவர்களுடைய அமல் தான் அவர்களை பாதுகாக்கும். உண்மையான இறை விசுவாசம் மட்டுமே அவர்களை பாதுகாக்கும். போலியான நம்பிக்கை, மூட நம்பிக்கை உள்ளவர்கள் பாவம் அழிந்து நாசமாக போய்விடுவார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய சிறிய அடையாளங்கள் 131 சொல்லியிருக்கிறார்கள். அதை செய்வதாக இருந்தால் மாசக்கணக்கில் எடுக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இருந்தாலும் ஒரு சில அடையாளங்களை மட்டும் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அதில் ஒரு பிரதானமான ஒரு அடையாளம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா யஹ்லிகல் வஊலு வயظஹர தஹவ்வுது. யஹ்லிகல் வஊல், அல் வஊல் எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. அத்தஹவ்வுத் எல்லாரும் பெரிய ஆளா இருப்பாங்க சமூகத்தில்.
இந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய வேறு அர்த்தங்களில் செய்தி சஹீஹுல் புகாரி போன்ற வேறு நூட்களில் வருது. இது அல் முஸ்தத்ரக் லில் ஹாக்கிம் இந்த நூட்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, சஹீஹான செய்தி. அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹாக்கி இருக்கிறார்கள். அல் வஊல் மறுமையுடைய நாள், இந்த வஊல்கள் எல்லாம் மௌத்தா போய் தஹவுத்தெல்லாம் பெரியாளா ஆகிற வரைக்கும் வராது என்று சொன்னா சஹாபாக்களே கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, வமல் வஊல் வம தஹவுத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல் வஊல் என்றா யாரு, அத் தஹவுத் என்றா யாரு தெரியாது சொல்லுங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் வஊல் அஷ்ராஃபுன் நாஸ். வஊல்னா யாரு தெரியுமா? வஊல் என்றா யாரு தெரியுமா? படித்தவர், மார்க்கம் தெரிஞ்சவர், நாகரீகம் உள்ளவர், பண்பாடு உள்ளவர், ஒழுக்க விழுமியம் உள்ளவர், நல்ல எத்திக்ஸ் உள்ளவர், நியாயமானவர், நீதி பேசுறவர், நீட்டா நடக்கிறவர். இப்படியாப்பட்டவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டு தலைமைத்துவங்கள், முக்கியமான பொறுப்புகள், மக்கள் பெரிதாக மதிப்பதிலிருந்து ஒதுக்கப்பட்டு மௌத்தா போயிடுவாங்க. ஒரு எடிகேட்டட் உள்ள ஆளுக்கு இடம் இல்லை, ஓதின ஒரு ஆளுக்கு இடம் இல்லை, பண்பான ஆளுக்கு இடம் இல்லை. தஹவுத் காலுக்கு கீழே இருக்கிறவன் எல்லாம், தஹ்த என்ற அரபு படிச்சவங்களுக்கு தெரியும், கீழே. தஹவுத் கீழ்த்தரமானவே, கஞ்சா வியாபாரம் செய்யறவே, அபின் வியாபாரம் செய்யறவே, குடு வியாபாரம் செய்யறவே, பொம்பளையோட போறவே, கள்ள தொடர்பு உள்ளவே, பச்சை கீழ்த்தரமானவே எல்லாம், படிக்காதவே, பேச தெரியாதவே, தூசணம் பேசுறவே, அடுத்தவன் எல்லாட முன்னுக்கே வச்சு பச்சையா கதைக்கிறவே, இவனெல்லாம் பெரியாளா வருவான். இவனெல்லாம் தூக்கி வச்சு சமூகம் ஆடும். ஒழுக்கம் கெட்டவன் அவன் பெருசா, அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன எத்திக்ஸ் இருக்கி, அவனுக்கு என்ன குட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இருக்கி, அவனை தூக்கி வச்சுட்டு ஆடும் சமூகம். கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், அது ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும், பட நடிகர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல ஒழுக்க சீலர்கள் தானே. எலெக்ஷன் கேட்கறதுக்கு என்ன போடணும், ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் பிள்ளைக்கு கோப்பி கொடுக்கறத போட்டால் நியாயம் தானே. இல்லாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி செய்கிறாரு, அதை போட. எப்பயோ தூக்கின வேர்ல்ட் கப் போஸ்டில் நாட்டு எலெக்ஷன் தேர்தலுக்கு நிற்கிறாராம், அவருக்கு அதை கொடுத்துருக்கு. விளையாட்டி இது தூக்குறவெல்லாம் நாட்டை மேய்க்க சரி வருவானா? பார்த்தீங்க தானே சைக்காலஜி எப்படின்னு, விலங்குதான் சைக்காலஜி. எதை காட்டி எதை எடுக்கிறாண்டி, நாட்டை நிர்வகிக்கணும், ஒழுக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தணும். இவன் எல்லாம் கப்பை தூக்கி போஸ்ட் கொடுத்து இவர் வராரு உள்ளுக்க. இதைத்தான் இன்னைக்கு மதிக்குது. பாருங்க, நிறைய பேர் ஆட்டால பாருங்க, பச்சை கஞ்சாக்காரன், அவன மூஞ்சும் அவன் தலையில இருக்கிற முடியும் இந்த பொப் மாலின்னு சொல்லி மரிஜுவானா கஞ்சாவை ப்ரொடியூஸ் பண்ண பெருசா இது பண்றதுக்காக வேண்டி அவனை கொண்டு வந்தான் ஜமேக்கால. அவர் ஒரு பெரிய பாடகர், அவன் இதை ஆட்டாலெல்லாம் ஒட்டிட்டு திரிகிறான், உள்ளுக்கே ஒட்டுறான், வெளியிலேயே ஒட்டிட்டு திரிகிறான். இவன் எல்லாம் யாரு? இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இவன் வெப்சைட்டுக்கு போய் அடிச்சு பாத்துக்கிறீங்களா? இவன் யாரு, இவன் எப்படியாப்பட்ட, இவன் என்னத்துக்கு அறிமுகப்படுத்தினா, இவன் என்ன பின்னணியில் உள்ளவன் உங்களுக்கு தெரியுமா? நான் சும்மா கேட்கிறேன். மௌலிய மக்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, ஜென்ரல் நாலேஜே தெரியாதானே மௌலிய மக்களுக்கு. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இவனெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடி, அவருக்கு ஒரு மைக்கை கொடுத்து இல்லாட்டி ஒரு கிட்டாரை கொடுத்து இதெல்லாம் ஆட்டால போட்டுட்டு வச்சிருக்குது. இதுதான் அரசு சொன்னாங்க, நல்லவங்க எல்லாம் அப்படி சேர்மாற மதிக்க மாட்டான், டீச்சர்ஸ் மாற மதிக்க மாட்டான். ஒருத்தன் போட்டிக்கிறான் ஃபேஸ்புக்ல போட்டோ, டீச்சரோட போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து. இதுல யாருக்கு என்ன சொல்றேன்னு விளங்குது இல்லை. இந்த நிலைமை உருவாகும். விளங்கிச்சா? கில்லத்துல அறிவு உயர்த்தப்பட்டிருந்தாங்க, மடமை தான் பரவி கிடக்கும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைக்கு மேல பொறுப்புகள் கொடுக்கிற நேரத்தில் எந்தெந்த பொறுப்புல யார் வகிக்கணும், அலையில நான் சொன்னா முடிவு கேட்டு தான் ஆகணும், இல்லாட்டி போங்க இந்த லெவலுக்கு ஆகிரும். குர்ஆன் சொன்னா எல்லாம் ஒதுங்கிரும், நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் எல்லாம் போயிடும், நல்ல பண்பாடெல்லாம் எல்லாம் போயிடும். நோம்புக்கு சல்லியே சேர்த்திக்கிறான், பிரிச்சு கொடுக்க இல்லை, நிர்வாகத்தில் குந்திட்டிக்கிறேன் கேட்டுறான். எனக்கு சின்ன ஒரு லஸ்ட் உண்டு, 5 லட்சத்தை தாங்க 2 மாசத்துல தரேன். யாரும் சொன்ன கதை இல்லை, நீங்க அதையும் விளையணும், பக்கத்துல இருந்த கதை. அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே நான் இன்னொருத்தர் சொன்ன கதை அது அப்படி சொல்ல மாட்டேன், என்னையோட சம்மந்தப்பட்ட கதையை தான் சொல்லுவேன். விலங்குதா யார் இருக்கிறாண்டு? கண்ணியமான சகோதரர்களை இதெல்லாம் சொல்றது எனக்கு தெரியுமா? நாங்க மாறணும், நானும் மாறணும்.
நாங்கள் மனிதனாக மாறணும், நல்ல பண்புள்ளவர்களாக மாறணும், செய்கிற அநியாயத்துக்கு தௌபா செய்யணும், பிறருடைய உரிமையை பேணணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில சரியா இருக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய தூய நிழலுக்கு கீழே நாங்கள் அழகாக நிழல் பெறணும். கண்ணியமான சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் தோத்து போயிடுவோம், இல்லை என்றால் தோத்து போயிடுவோம். அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும், முடிவு மோசமாக அமைஞ்சிடும். அல்லாஹ் தாலா நல்ல முடிவை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.